ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா HTML ப்ளஸ் சிஎஸ்எஸ். ஸோ HTMLனா என்ன, சிஎஸ்எஸ்னா என்ன, ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்லித்தரேன். ஸோ HTML அப்படின்றது ஒரு வெப்சைட். இது ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு மேஜிக் அப்படின்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எவ்ரி வெப்சைட் எடுத்துக்கோங்க, கூகுளாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஜொமேட்டோவாக இருக்கட்டும், எல்லா வெப்சைட்ஸும் வந்து இந்த 3 ஃபைல்ஸை தான் வந்து காமனாக யூஸ் பண்ணுறாங்க. என்னென்ன ஃபைல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா HTML, சிஎஸ்எஸ்ஸு, ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இதில் HTMLும் சிஎஸ்எஸும் மட்டும் தெரிஞ்சாலே உங்களால் 70% ஆஃப் வெப்சைட் வந்து உங்களால் பில்ட் பண்ண முடியும். கேட்குறதுக்கே கொஞ்சம் இதாக இருக்குல்ல. ஸோ வாங்க, இந்த டுட்டோரியல் ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட், ஓன் வெப்சைட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு வந்து நான் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறேன். ஓகே, ஃபஸ்ட்டு HTMLனா என்னென்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ். ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ் அப்படின்னா ஒரு வெப்சைட்டோட ஸ்கெலிட்டன். ஸோ ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ணுறதுக்கு இந்த HTML வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். சிஎஸ்எஸ்னால் என்ன அப்படின்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். ஸோ இந்த ஸ்டைல் ஷீட் பேர்லேயே இருக்க ஸ்டைல். ஸோ HTML வந்து ஒரு ஸ்கெலிட்டன் தான், அதுக்கு வந்து ஸ்டைல் கொடுக்கறதுக்காக நம்ம ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணுறோம். ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்றது வந்து ஈவெண்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு சின்ன ரியல் டைம் ஒரு எக்ஸாம்பிளோடு நான் கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு வீடு இருக்குது அப்படின்னா, ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங்கோட பிளான் வந்து HTML அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பில்டிங்கோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுறோம். ஜாவாஸ்கிரிப்ட் அப்போ எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் லைக் ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் ஒரு சுவிட்சு போட்டால் ஒரு லைட் எரியணும், சுவிட்சு போட்டால் ஒரு ஃபேன் ஓடணும் அப்படின்னு சொல்லி பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ மோரோவர் உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வெப்சைட் HTML யூஸ் பண்ணி ஒரு ஸ்கெலிட்டன் க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஸ்கெலிட்டன் வந்து இப்போ ஸ்டைல் கொடுக்கறதுக்காக நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுறோம். அதில் ஏதாவது ஈவெண்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து இதை அப்ளை பண்ணி பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ HTML பொறுத்த வரைக்கும் எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் டேக்ஸ் தாங்க. ஒரு டேகை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த டேகை வந்து க்ளோஸ் பண்ணணும். இதில் பார்த்திங்க அப்படின்னா 100+ டேக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் ஜென்ரலாக வந்து நம்ம எத்தனை ஒரு 10 to 15 டேக்ஸ் தான் வந்து காமனாக நம்ம யூஸ் பண்ணுவோம் எல்லாத்துக்கும். பட் வந்து எல்லா டேக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ஃபைன் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எல்லா டேக் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதான். இதுக்கு வந்து ஜீரோ கோடிங் நாலேஜ் இருந்தாலே போதும். பட் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, எந்த லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கிறதா இருந்தாலும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணுன்னா, இப்போ ஒரு மேக்ஸை நீங்கள் படிக்கிறீங்க, மேக்ஸை நீங்கள்லாம் எப்படி படிப்பீங்க? ஜஸ்ட்டு ஒரு சம்மை எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கடகடன்னு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வரைக்கும் மனப்பாடம் பண்ணி போய் எக்ஸாமில் போய் எழுதுவீங்களா? அப்படி எழுத மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்க, அந்த சம்மை நீங்கள் அட்லீஸ்ட் ஒன் டைமாவது ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பீங்கள்ல. நல்லா படிக்கிறவங்க ஒன் டைம் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பாங்க. கொஞ்சம் ஸ்மாராக இருக்கவங்க ஒரு 2 to 4 டைம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அந்த சம்மை வந்து புரியும். ஸோ அதே மாதிரி தான் வந்து ப்ரோக்ராமிங்கும். ஸோ எந்த லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கிறதா இருந்தாலும் அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க தான் டெவலப்மெண்ட் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் உங்களுக்கு. சரி வாங்க, இப்போ நோட்பேடில் வந்து நான் ஒரு பேசிக் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பேசிக் ப்ரோக்ராம் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த பேசிக் ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஸோ டாக்குமெண்ட் டைப் HTML எதை ரெஃபர் பண்ணுதுன்னா, இது வந்து HTML5 அப்படின்றத வெர்ஷனை வந்து ரெஃபர் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்குறோம். HTML அப்படின்றதான் வந்து மெயின் டேக். இது ஓப்பன் பண்ணியிருக்கு, இது க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஓப்பன் டேக் வந்து இந்த மாதிரி இருக்கும், க்ளோஸ் டேக் வந்து ஸ்லாஷ் போட்டு HTML யூஸ் பண்ணிப்பாங்க. ஹெட்டுக்குள்ளே டைட்டில் போட்டு, டைட்டிலில் வந்து மை ஃபஸ்ட்டு வெப்சைட் அப்படின்றது வந்து இங்கே ஷோ ஆகும், மை ஃபஸ்ட்டு வெப்சைட்ன்றது. அதுக்கப்புறம் பாடி டேக் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, பாடி டேக்கில் வந்து வெல்கம் டு மை வெப்சைட் அப்படின்னு இருக்கா. ஸோ H1 அப்படின்றது வந்து ஹெட்டிங் டேகு. ஸோ H1, H2, H3, H4, H5, H6 வரைக்கும் நமக்கு வந்து ஹெட்டிங் டேக்ஸ் வந்துருக்கு. P வந்து பேராகிராஃப் ரெஃபர் பண்ணும். இந்த பாடியில் கொடுக்குற எல்லா கண்டென்ட்டும் அப்படியே வந்து போய் பிரிண்ட் ஆகணும். இந்த H1க்குள்ளே தான் கொடுக்கணும், H2க்குள்ளே தான் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. இப்போ நான் வெல்கம் HTML அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், இது டேரெக்டாக போய் சேவ் ஆகும். ஸோ இதை எப்படி நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா, ஃபைல் நேமு கொடுத்துட்டு .html அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா தான் இது வந்து ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். இல்லைனா இது வந்து எப்படி கன்சிடர் பண்ணிக்கும், இது வந்து சாதாரண நோட்பேட் ஃபைல் தான் அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன் ப்ரோக்ராம், நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். நம்ம கொடுத்த வெல்கம் HTML இருக்குது, வெல்கம் டு மை வெப்சைட்டும் இருக்குது, திஸ் இஸ் மை ஃபஸ்ட் HTML பேஜும் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த HTML ப்ரோக்ராம் ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து H1லேருந்து H6 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னேன். நீங்கள் இதை ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். H1 தூக்கிட்டு H2 போட்டு பாருங்கள், H6 வரைக்கும் போட்டு பாருங்கள், என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இப்போ வந்து நம்ம இதில் வந்து கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அதாவது சிஎஸ்எஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். சிஎஸ்எஸ் வந்து ஸ்டைலிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டைலிங் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ பாருங்கள். ஸோ இப்போ இந்த பாடி இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் நான் செட் பண்ணேன். HTMLலேயும் சில இது பண்ணலாம். பட் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய டிசைன்ஸ் வந்து பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டைல் அப்படின்ற ஆட்ரிபியூட் நீங்கள் கொடுக்கணும். அதில் வந்து பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் ஐஃபன் கலர், இது வந்து எல்லாமே ப்ரீடிஃபைன்டு தான். ப்ரீடிஃபைன்டு அப்படின்னா ஆல்ரெடி வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. சிஎஸ்எஸ் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்கும். என்னென்னா இந்த பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணுன்னா அட்ரிபியூட் வந்து நீங்கள் இப்படி தான் மென்ஷன் பண்ணணும். பேக்ரவுண்ட் ஐஃபன் கலர் தான் கொடுக்கணும். அது உங்கள் இஷ்டத்துக்கு வந்து பிஜி கலர் அந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அதை சேவ் பண்ணிவிட்டேன். சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ எது கொடுத்துருக்கோம்? பாடிக்கு கொடுத்துருக்கோம். ஸோ பாடிக்கு பேக்ரவுண்ட் கலர் ரெஃப்ரெஷ் பண்ணாலே பேக்ரவுண்ட் கலர் வந்து பளிச்சுன்னு தெரியுது. இப்போது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் கொஞ்சம் மைல்டாக இருக்கட்டும்ன்றதுக்காண்டி பிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு வெப்சைட்டு நீங்கள் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட்டோட கண்டென்ட் என்ன இருக்கணும்? ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நேம் போட்டுக்கோங்க. நான் வந்து நீங்கள் வந்து என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட் இருக்கலாம், +2 முடிச்சிருக்கலாம். ஐம் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்படின்னு போட்டு உங்களோட இன்ட்ரொடக்ஷன் வந்து நீங்கள் வந்து நோட் பேட் யூஸ் பண்ணி ரெடி பண்ணி அதை வந்து வெப்சைட்டில் ரன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு டியூட்டோரியலில் அப்கமிங் வீடியோஸ் நெக்ஸ்ட்டு டியூட்டோரியலில் வந்து நான் அடுத்து என்ன பண்ணலாம், சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் இன்னொரு சின்ன எக்ஸாம்பிளை வந்து நான் ஆட் பண்ண ஆசைப்பட்றேன். ஸோ இப்போ இந்த HTML ஃபைல்லையே வந்து ஒரு பட்டன் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பட்டன் கொடுக்குறேன். ஸோ பேராகிராஃப் டேக்குக்கு கீழேயே கொடுக்குறேன். பட்டன் போட்டு பட்டன் வந்து கிளிக் மீ அப்படின்னு கொடுக்குறேன். பட்டன் டேக்கை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணலாம். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணாலே போதும். இந்த கிளிக் மீ வந்துருச்சு. இந்த கிளிக் மீ கிளிக் பண்ணிகிட்டே இருக்கேன், ஒரு ஆக்ஷனும் நடக்கலை. ஸோ ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணால் நம்ம என்ன சொல்லியிருக்கேன்? ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டீங்க. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுலேயே அந்த சுவிட்ச் போர்டு எங்கே வைக்கணும், இது பண்ணணும் அப்படின்ற ஸ்கெலிட்டன் வந்து இருக்கும். சுவிட்ச் போர்டை கொண்டு வந்து வச்சுட்டிங்க. அப்போ அந்த சுவிட்ச் போர்ட் பெர்ஃபார்ம் பண்ணால் அதுக்கு கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும்ல. ஸோ அதுதான் வந்து அந்த ஜாவாஸ்கிரிப்ட்டுங்க. அந்த ஜாவாஸ்கிரிப்ட் நம்ம இன்க்ளூட் பண்ணால் தான் அந்த சுவிட்ச் போர்டுக்கு ஏற்ற கனெக்ஷன் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி இது ஆக்ட் ஆகும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து சொல்லித்தரேன். தேங்க்யூ.